அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. பிரியமான நண்பர்களே, மரணம் நெருங்கும்போது 6 குறிப்பிட்ட அறிகுறிகள் தோன்றுகின்றனவா என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த அறிகுறிகள் தென்படும்போது ஒரு நபர் தனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறார் என்பது பொருளாகும். இன்று நான் அந்த 6 அறிகுறிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த தருணத்தில் மரணமடையும் நபர் மலக்குகளை காணத் தொடங்குவார், மேலும் ஷைத்தான் கூட அவரிடம் வருவான். ஆனால் அந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன சொல்கிறான்? பாவியும் உண்மையான விசுவாசியும் மரணம் நெருங்கும்போது அனுபவிப்பதில் என்ன வித்தியாசம்? இஸ்லாம் கூறுவது மரணத்திற்கு முன்பு ஒரு நபருக்கு தனது மறைந்த உறவினர்களை கூட காண முடியும் என்பதாகும். நண்பர்களே, யாராவது தங்கள் இறுதி நிமிடங்களில் மறைந்த அன்புக்குரியவர்களை கண்டதாக உங்கள் அனுபவத்தில் கூறியிருக்கிறார்களா? இருந்தால் தயவு செய்து உங்கள் அனுபவத்தை கருத்துகளில் பகிரவும். அல்லாஹ் கூறியிருக்கிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தின் சுவையை அனுபவிக்கும் என்று. முதல் கட்டம், இந்த நாளில் ஒரு நபரின் வாழ்க்கை முடிவடைகிறது, அவரது நிர்ணயிக்கப்பட்ட காலம் நிறைவடைகிறது. அல்லாஹ் மலக்குகளுக்கு ஆத்மாவை பறித்தெடுக்க உத்தரவிடுகிறான். துரதிர்ஷ்டவசமாக இந்த நாளை யாரும் அறிய மாட்டார்கள். அந்த நாள் வரும்போது கூடாது தனது இறுதி நாள் என்பதை அந்த நபரால் உணர முடியாது. மரணத்தை பற்றி தெரியாவிட்டாலும் உடலில் மாற்றங்கள் உணரப்படும். விசுவாசியின் இதயத்தில் அமைதி இறங்கும். அதே நேரத்தில் பாவி தனது மார்பில் கனமான அழுத்தத்தை உணர்வான். இந்த கட்டத்தில் பிசாசுகளும் தீய ஜின்களும் மலக்குகள் இறங்கி வருவதை காணுமானால் மனிதர்களால் அதை காண முடியாது. குர்ஆனின் சூரத்துல் பகராவில் அல்லாஹ் கூறுகிறான், நீ அல்லாஹ்விடம் திரும்ப கொண்டு வரப்படும் நாளை பயப்படு. அப்போது ஒவ்வொரு ஆத்மாவும் அதன் செயல்களுக்கு முழு பலனை வழங்கப்படும். இரண்டாம் கட்டம், ஆத்மா படிப்படியாக பறித்தெடுக்கப்படுகிறது. ஆத்மா கால்களின் பாதங்களிலிருந்து தொடங்கி கணுக்கால், முழங்கால், வயிறு, தொப்புள், மார்பு ஆகியவற்றை கடந்துதராகி என்று அழைக்கப்படும் பகுதியை அடைகிறது. இந்த கட்டத்தில் நபருக்கு மிகுந்த சோர்வும் அசௌகரியமும் தாங்க முடியாத கனமும் உணரப்படும். இருப்பினும் அவரது ஆத்மா பிரிந்து செல்கிறது என்பதை அவரால் உணர முடியாது. மூன்றாம் கட்டம் குர்ஆனின் சூரத்துல் யாசீனில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆத்மா கழுத்தின் எலும்பை அடையும் போது இனி யார் அவரை காப்பாற்றுவார் என்று கூறப்படும். அப்போது அவரது பிரிவு நேரம் வந்துவிட்டது என்பதை அவர் உணர்வார். ஒரு கால் மற்றொரு காலுடன் இணைக்கப்படும். இந்த கட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களும் அருகில் உள்ளவர்களும் நோயாளியின் நிலையை கண்டு கூறுவார்கள், மருத்துவரை அழையுங்கள், ஆம்புலன்ஸை அழையுங்கள், அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லுங்கள். மற்றவர்கள் கூறுவார்கள், அவருக்கு மேல் குர்ஆனை ஓதுங்கள். ஆனால் மரணமடையும் நபர் இன்னும் வாழ்க்கைக்கு திரும்பி வரலாம் என்ற நம்பிக்கையில் இறுக பிடித்திருப்பார். தனது ஆத்மா பிரிந்து செல்கிறது என்று நம்ப அவர் மறுப்பார். ஆனால் அல்லாஹ் அறிவிக்கிறான், ஒரு கால் மற்றொரு காலுடன் இணைக்கப்படும் போது மரணம் இறுதியானது. ஆத்மா கால்களிலிருந்து உயர்ந்து கழுத்தின் எலும்பை அடைந்து அங்கு சிக்கிக்கொள்ளும். இது உடலிலிருந்து ஆத்மாவின் முழுமையான பிரிவை குறிக்கிறது. நான்காம் கட்டம், இது மரணத்தின் இறுதியும் மிகவும் கடினமான கட்டமாகும். இந்த தருணத்தில் அவரது கண்களில் இருந்து திரை விலக்கப்படும். சுற்றியுள்ள மலக்குகளை அவர் காண்பார். இது வரைதிரை காரணமாக மலக்குகளையோ அல்லது அகப்படாத உயிரினங்களையோ காண முடியவில்லை. ஆனால் இனி எல்லாம் தெளிவாக தெரியும். பரலோகத்தின் தரிசனம் தொடங்கும். இந்த விஷயத்தில் சூரத்துல் காஃபில் அல்லாஹ் கூறுகிறான், நினது திரையை நாங்கள் விலக்கியுள்ளோம், இப்போது நினது பார்வை கூர்மையாக உள்ளது. அல்லாஹ் கூறுகிறான், ஆத்மா கண்டத்தில் அடையும் போது நீ பார்க்கிறாயானால் நாங்கள் அவருக்கு உன்னைவிட நெருக்கமாக இருக்கிறோமானால் உன்னால் காண முடியாது. இந்த வசனம் மரணமடையும் நபரை சுற்றியுள்ளவர்களை உரையாற்றுகிறது. அவர் காண்பதை உன்னால் காண முடியாது. ஒருவேளை அவர் அல்லாஹுவின் கருணையை அல்லது பாவியாக இருந்தால் அல்லாஹுவின் தண்டனையை தரிசிக்கலாம். அதனால்தான் சில சமயங்களில் மரணமடையும் நபர் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை உற்று நோக்குவது தெரிகிறது. ஆத்மா பறித்தெடுக்கப்படும் தருணம் ஒரு நபரின் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நேரமாகும். அந்த நிமிடத்தில் அல்லாஹுவின் வாக்குறுதிகளும் எச்சரிக்கைகளும் அவரது கண்முன் தெளிவாக தோன்றும். மலக்குகளின் இருப்பை அவர் காண்பார். வாழ்க்கையில் செய்த அனைத்து செயல்களும் அவரது முன் தெளிவாக வெளிப்படும். இந்த நிலையில் மரணத்தின் சோதனை தொடங்குகிறது. ஷைத்தான் உள்ளே நுழைந்து விசுவாசம், அல்லாஹ், நபிமதம், குர்ஆன் ஆகியவற்றை பற்றி சந்தேகங்களை உருவாக்குகிறான்.
மரணமடையும் நபர் இந்த உலகை விட்டு பிரியும்போது அவிசுவாசியாக மாற வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் தனது எல்லா சக்தியையும் பயன்படுத்துகிறான். ஏனெனில் இது அவனது இறுதி வாய்ப்பாகும். ஷைத்தானுக்கு உறுதியாக தெரியும் இது அவனது இறுதி நிமிடமாகும். இப்போது அவரை வழிதவரச் செய்ய முடியவில்லை என்றால் மற்றொரு வாய்ப்பு இருக்காது. மலக்குகள் நெருங்கி வந்துவிட்டதை ஷைத்தான் அறிவான், ஆனால் சுற்றியுள்ளவர்களுக்கு அது புரியாது. எனவே ஷைத்தான் தனது மிகவும் சக்தி வாய்ந்த இறுதி தாக்குதலை நடத்தி மரணமடையும் நபரை வழிதவரச் செய்ய முயற்சிக்கிறான். அதனால்தான் குர்ஆன் மரணத்தின் சோதனையிலிருந்து அல்லாஹுவின் பாதுகாப்பை தேடுமாறு நமக்கு உத்தரவிடுகிறது. சூரத்துல் முஃமினில் அல்லாஹ் உத்தரவிடுகிறான், எனது இறைவாபிசாசுகளின் மந்திரங்களிலிருந்தும் அவை என் அருகில் வராமல் இருக்கவும் நான் உனது பாதுகாப்பை தேடுகிறேன். உனது வாழ்க்கையை இஸ்லாமின்படி வாழ்ந்து அல்லாஹுவையும் அவனது தூதரையும் இதயத்தில் அன்பு கொண்டிருந்தால் இந்த சோதனையிலிருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். விசுவாசத்துடன் இந்த உலகை விட்டு பிரியலாம். மரணத்தின் இறுதி நிமிடத்தில் ஷைத்தான் நெருங்கிய உறவினர்களான தந்தை, தாய் அல்லது மறைந்த மாமாவின் உருவத்தை எடுத்து தோன்றுவான். அவர்கள் உரத்த குரலில் கூறுவார்கள், நான் உனக்கு முன்பு மரணித்தேன், இஸ்லாம் உண்மையல்ல என்று உனக்கு தெரியும். நபி உண்மையான மதத்தை கொண்டு வரவில்லை, அதை மறு. இவ்வாறு அவர்கள் மரணமடையும் நபரை மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுப்பார்கள். இந்த காட்சி குர்ஆனின் சூரத்துல் ஹஷரில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஷைத்தானின் உவமை மனிதனிடம் நீ அவிசுவாசி ஆகு என்று கூறுவதற்கு ஒப்பாகும். ஆனால் மனிதன் அவிசுவாசி ஆகும்போது அவன் கூறுவான், என்னிடமிருந்து நான் விடுதலை பெற்றவன், நான் உலகங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வை பயப்படுகிறேன். 5ஆம் கட்டம். மரண தூதரான அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். இந்த கட்டத்தில் ஆத்மாவுக்கு அதன் இலக்கு சொர்க்கமா அல்லது நரகமா தெளிவாக புரியும். தனது செயல்களின் பலனை அவர் காண்பார்தனது இறுதி விதியை அறிவார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டத்தை விரிவாக விவரித்துள்ளார். குறிப்பாக பாவத்தில் வாழ்ந்து மனந்திரும்பாமல் அல்லாஹ்வை சந்திக்கும் நபர்களுக்கு. சூரத்துன் நாசியாத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வலிமையுடன் ஆத்மாக்களை பறித்தெடுக்கும் மலக்குகள். நரகத்தில் ஒரு கூட்டம் மலக்குகள் நெருப்பின் சவக்கட்டைகளை தயாரித்து பாவியின் ஆத்மாவை கடுமையாக பறித்தெடுப்பார்கள். சூரத்துல் முஹம்மதில் இந்த பயங்கரமான தருணம் சித்தரிக்கப்படுகிறது. மலக்குகள் அவர்களின் முகத்திலும் முதுகிலும் அடிப்பதை நீ காண முடிந்தால் நெருப்பின் தண்டனையின் சுவையை அனுபவி என்று கூறுவதை. 6ஆம் கட்டம். இந்த கட்டத்தில் ஆத்மா உச்சத்தை அடைந்து பிரிந்து செல்ல தயாராகி வாயிலும் மூக்கிலும் எட்டி அஸ்ராயிலுக்கு அலைஹிஸ்ஸலாம் சரணடைய தயாராகிறது. அது பாவியின் ஆத்மாவாக இருந்தால் அஸ்ராயில் கூறுவார், ஓ அசுத்தமான ஆத்மாவே, உனது இறைவனின் நெருப்பு மற்றும் கோபத்திற்கு செல். அதன் உள்ளம் இருண்டுவிடும். அது கூறும், எனது இறைவா, என்னை திரும்ப அனுப்பு, நான் முன்பு புறக்கணித்த நீதியான செயல்களை செய்ய. சூரத்துல் முஃமினில் அல்லாஹ் கூறுகிறான், இல்லை, அது ஒரு வெறும் வார்த்தை, உனக்கு பின்னால் ஒரு தடை உள்ளது, மறுமை நாள் வரை. அல்லாஹ் மேலும் கூறுகிறான், நீ ஓடி மறைந்த மரணத்தின் வேதனை உன்னை கண்டறியும். சூரத்துல் காஃப். நீ தப்பிக்க முயன்ற மரணம் உன்னை கண்டறியும். சூரத்துல் ஜுமா. அல்லாஹுவின் தூதரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை கேட்கப்பட்டது, நாங்கள் ஏன் மரணத்தை பயப்படுகிறோம்? அவர் பதிலளித்தார், நீ இந்த உலகை கட்டமைத்தாய், உனது பரலோகத்தை அழித்தாய். மரணத்தை அடிக்கடி நினைவு கூறுபவர் பரலோகத்திற்கு அதிகம் தயாராகிறார். அதனால்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், இன்பங்களை அழிக்கும் மரணத்தை அடிக்கடி நினைவு கூறு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஈமானுடன் மரணிக்கச் செய்யட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.